வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வருஷத்துடைய முதல் நாள். என் குடும்ப உறுப்பினர்களான உங்க எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். ஸோ அதுக்கான வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்ப்போம். இதுல 10,000த்துல இருந்து மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் நம்ம எப்படி 1 இயர் ஃபுல்லா சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இது கூடவே இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால என்னுடைய புதுவிதமான சேவிங்ஸ் எல்லாமே ஆரம்பிக்க போறேன். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா அல்லது ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு குடுக்குறேன். 2024வது வருஷத்த ஒரு பார்வையா திரும்பி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோலோட அந்த வருஷத்த ஆரம்பிச்சிருப்போம். ஒரு சிலர் அத கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு சிலர் அத பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த மாரி அது ஒரு ஃபன்னா இருக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 2024வது வருஷம் நம்ம சேனலுடைய நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணணும். யாருமே லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது. நமக்கு வரக்கூடிய இன்கம்ல ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது சேவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேனோ அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ இந்த 2024வது வருஷம் சேவிங்ஸ்ல ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ புது வருஷத்துல இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து இந்த புது வருஷத்த ஆரம்பிக்கிறது மாரி நம்மளுடைய சேவிங்ஸ் பழக்கத்தையும் ஆரம்பிப்போம். நீங்க இந்த 2024ல என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு அத விட்டுட்டீங்க, இல்ல செய்ய முடியாம போச்சு அப்படின்றது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தளவுக்கு சேவிங்ஸ் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். அதுல பார்த்தீங்கன்னா, என்னால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சது, ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியல. அத ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன். கிட்டத்தட்ட நம்ம போன வருஷம் 1 இயர் சேவிங் சேலஞ்சில் ஒரு 60,000 to 70,000 சேமிக்கணும் அப்படின்றது மாதிரி நம்மளுடைய கோலை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னால் ஒரு 220 டேஸ்க்கு மேலே அது கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்து அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கு பதிலாக அந்த மந்த்லி சேவிங்ஸ் அது இதுன்னு பண்ணதுனால என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இதுதான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போணும் அப்படின்றப்போ கண்டிப்பா நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த வருஷத்துல புதுவிதமான சேவிங்ஸ் என்னெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி நம்மளுடைய கவனத்தை கொண்டுட்டு போவோம். நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க, ஒரு மினிமம் 10,000த்துல இருந்து சேவிங்ஸ் போடுங்க. வீடியோ செப்பரேட் பண்ணி போடுங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் மினிமம் 10,000த்துல இருந்து மேக்ஸிமம் ஒரு 30,000 வரைக்கும் சேமிக்கிறதுக்கான அந்த டிப்ஸ் எல்லாம் பார்ப்போம். என்னை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 50,000த்துல இருந்து 1,00,000 வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்றது மாதிரி என்னுடைய கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான உண்டியல் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதை காட்டுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பைசா போடுறப்போ நான் என்ன உண்டியல் வாங்கியிருக்கேன், எந்த மாதிரி அதில் போட போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஏனோ தானோன்னு சேமிக்காமல், இந்த வருஷம் என்னால் ஒரு 10,000 தான் சேமிக்க முடியும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 20,000 இல்லை 30,000 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அதை ஒரு கோலாக நோக்கி, ஒரு பாதையாக நோக்கி போக ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். மாத சேமிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, இடையில ஒவ்வொரு மாதமும் நம்ம சேவிங் சேலஞ்ச் போடுவோம். அந்த மாதிரி மாத சேவிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இல்லை என்னால் மாதம் தான் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும், என்னால் டெய்லி எல்லாம் எடுத்து வைக்க முடியாது, 1 மந்த்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் எடுத்து வைக்க முடியும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறவங்க இப்போ கைக்கு சம்பளம் வரும், அதில் ஒரு 1,000 ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடியும், இல்லை 2,000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கவங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு சிட்டு போடணும் அப்படின்றது மாதிரி பிளான் இருந்துச்சுனாக்கா, அந்த 1,000மோ 2,000மோ கொண்டுட்டு போயிட்டு கோல்டு சிட்டு மாதிரி போட்டுருங்க. தங்கத்துக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு பைசாவாக தான் வேணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுனாக்க உண்டியலில் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா அது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மணி கொடுக்காது. நீங்கள் என்ன போடுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்கீம் சூஸ் பண்ணி போடுங்க. ஆர்டி இல்லை பிபிஎஃப் இந்த மாதிரி உங்களுக்கு எதில் சேவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். உண்டியல் அப்படின்றது என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல, வெளியிலலாம் போக முடியாது, பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்கள் பிளானை அதுக்கேற்றது மாதிரி மாற்றிக்கோங்க.
அதுக்கடுத்து ஒரு வருஷத்துல எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அவங்கவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா தான் இருக்கும். இப்ப என்னைய பொறுத்த அளவுல பார்த்தீங்கன்னா, என்னுடைய கோல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ அப்படின்றது. இப்போ அமௌண்ட்டா சேவ் பண்றதுல வந்து ஒரு 50ல இருந்து ரூ. 1,00,000 சேவ் பண்ணணும். அதுவும் உண்டியல் சேவிங்ஸ்ல பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் இந்த வருஷத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா பார்ப்போம், கடவுள் வந்து என்ன எனக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதானே செய்ய முடியும். அது மாரி உங்களுக்கு வந்து நீங்க என்ன சேவ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ உங்களால சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. இதுக்கு வந்து வரவு செலவு கணக்கு எழுதுனா மட்டும் தான் முடியும். இன்னொரு விஷயமே சொல்றேன். இந்த வரவு செலவு கணக்கு எழுதுற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது அப்படின்றவங்க வந்துட்டு, இந்த நியூ இயர்ல இருந்து இந்த 1ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா அத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்தே வந்து என்ன செலவு பண்றீங்க? எவ்வளோ வருமானம் வந்தது? அப்படின்றது மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கடுத்து வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்னது மாரி 10,000, 20,000, 30,000 இதுக்கு வந்து தனித்தனியா சொல்லியிருக்கேன். நம்மளால என்ன அமௌண்ட் முடியுதோ அத வந்து நோக்கி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்போம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்படி வந்து நோட் பண்றது? இப்ப நான் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நான் எப்படி வந்து நோட் பண்றது? அப்படின்றது மாரி கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் உங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு, இத வந்து நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து நோட் பண்றது அப்படின்ட்டு. சும்மா ஜஸ்ட் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கேலண்டர்லயே இத வந்து நோட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்துட்டு கேலண்டர் இந்த மாதிரி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து டைரியோ, நோட்டோ போட்டு நோட் பண்ணலாம். அது எப்படின்றத வந்து ஃபைனலா நான் சொல்றேன். அதோட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் இப்போ வந்து 10,000 தான் சேவ் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நீங்க வந்து 10,000 சேவ் பண்றீங்க. அது கூடவே வந்துட்டு இந்த இடையிலலாம் மிச்சமாகும் பார்த்தீங்களா? மளிகை சாமான் வாங்குறது, அதுக்கடுத்து வந்து வீட்டு செலவுகள்ல வந்து மிச்சமாற பணம். அப்புறம் உங்களுக்கு வந்து பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது அப்படின்னாக்கா, அம்மா, அப்பா வச்சு குடுக்குற பணம், இல்ல ஹஸ்பண்ட் குடுக்குற பணம், அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக குடுக்குற பணத்துல வந்து என்ன மிச்சப்படுத்த முடியுமோ அது. இது மாதிரி வந்து உங்களால முடிஞ்சத வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸா நீங்க வந்து பார்க்கணும். நான் தான் இது பண்ணிட்டேனே, ஒரு 10,000 சேமிச்சா போதும் அப்படின்றது மாதிரி இல்லாம, எக்ஸ்ட்ராவாவும் சேமிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. வீண் செலவு செய்யாம, அதுக்கு பதிலா சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்றதுமே நான் இப்ப சொன்னது மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் அமௌண்ட்டா வரக்கூடியதையுமே வந்து நீங்க சேவிங்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப 10,000 வந்து ஒரு வருஷத்துக்குள்ள சேமிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? எப்படி எடுத்து வைக்கலாம்? அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு வருஷம் அப்படின்றப்போ 365 நாட்கள், 52 வாரம், 12 மாசம். இதுல வந்து உங்களுக்கு டெய்லி சேலரி, இல்ல மந்த்லி சேலரி, இல்ல வார சம்பளம் இந்த மாரி எது வேணா இருக்கட்டும். அதுக்கு ஏத்தது மாரி நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட இப்பதான் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல்ல நெறைய மணி சேவிங்ஸ் நீங்க இப்பதான் வந்து சேவிங்ஸ் அப்படின்றதையே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோலாம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து 2025ல இருந்து தான் நான் வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்பதான் புதுசா ஆரம்பிக்க போறேன்றவங்களுக்கு 2025ல எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான நெறைய டிப்ஸோட தனி பிளேலிஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், எண்ட் ஸ்க்ரீன்லயும் நான் வந்து லிங்க் குடுக்குறேன். இப்ப ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,000 நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்றது மாரி நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 28 அப்படின்னு சொல்லிட்டு 365 நாட்கள் எடுத்து வைங்க. இது வெறும் ரூ. 28 மட்டும் எடுத்து வச்சோம் அப்படின்றப்போ, ஒரு வருஷத்துக்கு நம்மளால ரூ. 10,000 சேவ் பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து வார சம்பளம் அப்படின்றவங்க வந்து ஒரு வாரத்துக்கு சாட்டர்டேவோ, சண்டேவோ உங்களால எப்ப முடியுதோ அது மாதிரிக்கு வந்து ரூ. 193 அப்படின்னு சொல்லிட்டு 52 வாரங்கள் எடுத்து வச்சீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,000 சேவ் பண்ண முடியும். இல்ல எனக்கு மாச சம்பளம், நான் மாசம் மாசம் சேவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 834 அப்படின்னு சொல்லிட்டு 12 மாசத்துக்கு எடுத்து வைக்கிறது மூலமா, நம்மளால ரூ. 10,000 வந்து சேவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமே இப்ப சேவிங்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும், நம்ம வந்து கஷ்டப்படாம எந்த விஷயமே கிடைக்காது அப்படின்றப்போ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றப்போ, நம்மளால இந்த இயர் எண்டுல வந்து ஒரு ரூ. 10,000 நம்ம கையில இருக்க போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணத்தோட சேவ் பண்ணுங்க. இப்ப ஒரு நாளைக்கு ரூ. 28 எடுத்து வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு செலவுக்கு எடுக்கிறதோட இத அப்படியே தனியா எடுத்து போட்டு வச்சிரலாம். அந்த மாரி பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து தனியா சேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது மாரி சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எனக்கு ரூ. 28 குடுங்க அப்படின்றது மாரி கேட்டு வாங்கி அதையுமே வந்து சேவ் பண்ணுங்க.
இயர் எண்டில் அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு இன்னைக்கு 10,000 மாறி இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்களே வந்து சரி ஓகே நல்லா சேவ் தானே பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி தானே வைக்கிறாங்க அப்படின்றது மாதிரி இன்னுமே உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு வருஷம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 55 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 365 நாட்களுக்கு, அதாவது டெய்லி எடுத்து வைக்கணும். இல்லை வார சம்பளம் அப்படின்றவங்க வந்து 385 ரூபாய் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எடுத்து வைக்கிறது மூலமாக நம்ம வந்து 20,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இல்லை மாத வருமானம் அப்படின்றவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 1,667 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதங்களுக்கு எடுத்து வைக்கிறது மூலமாக நம்மளால 20,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இப்போ டெய்லி ஒரு 55 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு செலவாக எடுத்து வச்சிடலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் இது ஒரு 55 ரூபாய் எடுத்து வைக்கணுமா, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செலவு பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு 55 தானே கண்டிப்பாக எடுத்து வச்சுருவோம் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒருவேளை உங்களால் எடுத்து வைக்க முடியலை அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எப்படி நோட் பண்ணுறதுன்னு அதில் வந்து சொல்கிறேன். அடுத்து 30,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி 83 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க. வாரத்துக்கு 577 அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க. வார சம்பளம் உள்ளவங்க, இல்லை மாச சம்பளம் அப்படின்றவங்க வந்து 2,500 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க. இப்போ 2,500 அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து தங்கத்துக்காக சேவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சிட்டு ஸ்கீமு இல்லை அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ தான் போடுவேன், பல்காக இப்படி 2,500ன்னா அப்படியே போட்டுற மாட்டேன், இடையில தான் போடுவேன் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் போல் பண்ணலாம். ஆனால் என்னால் ஒரு மந்த்துக்கு இவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து ஒருவேளை நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கோ இல்லை அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது பெனிஃபிட்டோட கிடைக்கணும்னா கண்டிப்பாக சிட்டு ஸ்கீம் இல்லை ஆர்டி அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 2025க்கான கேலண்டரு. இதில் வந்துட்டு எப்படி நம்ம அமௌண்ட்டை வந்து நோட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி அப்படின்றப்போ என்னால் இப்போ ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன அமௌண்ட்டு சொல்லியிருக்கோமோ அதை வந்து பாருங்கள். இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அப்படின்றப்போ 28 ரூபாய். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 28 ரூபாய். 28 ரூபாய் உங்களால் போட முடிஞ்சது அப்படின்றப்போ 28 போட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாளும் உங்களால் 28 ரூபாய் போட முடிஞ்சது அப்படின்றப்போ டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3வது நாள் வந்து உங்களால் ஒரு 10 ரூபாய் தான் போட முடியுது அப்படின்றப்போ 10 போட்டுட்டு டிக் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸில் 18 அப்படின்றது மாதிரி இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த டேட்டுக்கு வந்து 10 ரூபாய் தான் போட்டிருக்கேன், -18 அப்படின்றப்போ 18 ரூபாய் நான் வந்து இன்னும் போடணும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த அமௌண்ட்டு கூட சேர்த்து போடுங்க. இப்போ இந்த நாளைக்கு வந்து ஒரு 40 ரூபாய் போட முடியுது அப்படின்றப்போ 40 போட்டுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 18, இதில் ஒரு 28 அப்படின்றப்போ டோட்டலாக 46 ரூபாய் வரும். ஆனால் நீங்கள் வந்து 40 ரூபாய் போட்டிருக்கீங்க, அப்போ 6 ரூபாய் வந்து மைனஸில் போட்டுக்கோங்க. 6 அப்படின்ட்டு போட்டுட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 6 ரூபாய் வந்து மறுநாள் வந்து போடணும் நீங்கள், அதாவது இந்த டேட்டுக்கு வந்து போடணும். அந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து போட்டிருக்கீங்க இல்லை எதெல்லாம் வந்து மைனஸில் வச்சுருக்கிறீங்க அப்படின்றத வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இது மாதிரிலாம் கேலண்டர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு நோட்டோ இல்லை டைரியோ போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி வந்து சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஈஸியாகவும் சேவ் பண்ண முடியும். இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க வந்து 10,000 ரூபாய் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 193 ரூபாய் நம்ம வந்து போடணும். இந்த வாரம் வந்து நீங்கள் 193 ரூபாய் போட்டுருவீங்க, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் போட்டிங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கீங்க. அப்போ அடுத்த வாரத்துக்கு வந்து ப்ளஸ் போட்டு 7 போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 7 ரூபாய் அதிகமாக போட்டிருக்கீங்க. அப்போ இதில் வந்து ப்ளஸ் 7 போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க அப்படின்றப்போ உங்ககிட்ட சப்போஸ் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கேற்றது மாதிரி இங்கே வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கேலண்டரில் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதே மெத்தடு படி தான் உங்கள்கிட்ட கேலண்டர் இல்லைன்ற பட்சத்தில்
நீங்கள் வந்து ஒரு டைரி இந்த மாதிரி ஒரு நோட்டோ டைரியோ போட்டு நீங்கள் அது மாதிரியே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் போட முடியாத பைசாவை வந்து மைனஸ்லையும் இல்லை அதிகமாக போட்டிருக்க பைசாவை வந்து ப்ளஸ்லையும் கொண்டு போயிட்டுருங்க. ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த நியூ இயர்ல இருந்து கண்டிப்பாக நான் இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும், இவ்வளோ தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கோலோட நம்மளுடைய அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கான முயற்சியும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ முயற்சியோடு சேர்த்து கொஞ்சம் சிக்கனமும் இருந்துச்சு அப்படின்றப்போ இன்னும் அதிகமாகவே நம்மளால சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வருஷம் அதை வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.